வணக்கம். நான் உங்களுடைய சரவணகுமரன். ஒரு இடத்துல அர்ச்சகர்கள் ஒரு சினிமா பாட்டுக்கு ஒரு குத்தாட்டம் போடுற வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அரசியல்வாதிகள் ஆடுறாங்க, அதிகாரிகள் ஆடுறாங்க, கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் ஆடுறாங்க. எல்லா சினிமா ப்ரோக்ராம்லேயும் டான்ஸ் இருக்கு. அப்போ இந்த சாமியார்கள் மட்டும் தனியாக அவங்க சந்தோஷத்துக்கு ஒரு குத்தாட்டம் ஆடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நானும் மனுஷன் தானே, எனக்கும் ஆசாபாசம் இருக்கும். நான் ஒரு கோயிலில் வேலை பார்க்குறேன், சாமிக்கு பூஜை பண்ணுறேன், நேரத்துக்கு மாலை போடுறேன், பிரச்சனை பண்ணுறேன், அலங்காரம் பண்ணுறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஆசாபாசம் உண்மையிலே இருந்திருக்கலாம். இது ஏன் ஒரு கேள்விக்குறியோடு சமுதாயம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலாம் திட்டத்தில் தேர்வானவர்கள் தான் ஆனார்களான்னு ரெண்டாவது ஒரு கேள்விக்குறியும் இந்த செய்தியில் வருது. இது ரெண்டு விதமாக பார்க்கலாம். அதாவது புனிதமா அசுத்தமா அப்படிங்கிற விஷயம், பொல்யூஷன், பியூரிட்டி அண்ட் பொல்யூஷனுங்கிற ஒரு விஷயம் மனித வாழ்க்கையில் இருக்குது. இப்போ வீட்டில் சாமி ரூமும் டாய்லெட்டும் பக்கத்தில் இருக்க முடியாது. ஒரு டாய்லெட்டுக்கு சோத்துல டாய்லெட்டும் அந்த சோத்துல சாமி ரூமும் வைக்க மாட்டாங்க. என்ன ஆயிருப்போகுது? அங்கே டாய்லெட் மனுஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய விஷயம். பூஜை ரூமு கண்டிப்பாக இருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வானத்தை பத்தோட கும்பிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம வைக்கிறோம். ஆனால் அது ஏன் ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் வரும்போது, விரும்பியோ விரும்பாமலோ டாய்லெட்டுங்கிறதுல ஒரு அசுத்தமும் பூஜை ரூம்ல ஒரு சுத்தமும் வந்துடுது. ஒரு பியூரிட்டி வந்துடுது. இதுக்கு நமக்கு வழி இல்லை. இந்த பியூரிட்டி பூஜை ரூமுக்கு தனியாக இருக்கிறது. ஆனால் ஒரு ஊரெல்லாம் போய் கும்பிடுற கோயில் இன்னும் சுத்தமாக இருக்கணும். நம்ம இந்த கோயிலுக்குள்ள போகும்போது, நான் ஒரு பிரேயருக்காக வந்திருக்கேன், நான் ஒரு தேடுதலுக்காக வந்திருக்கிறேன், அதில் ஒரு அசுத்தமோ ஒரு அலங்கோலமோ ஒரு பேடான ஸ்மெல்லும் ஒரு தேவையில்லாத ஒரு நாச சத்தங்களும் இந்த இலவுக்கு இருக்கிற சத்தமும் அடித்தா அவங்க எந்த மாதிரியான ஒரு பிரேயரை பண்ண முடியும், எந்த மாதிரியான சாமி கும்பிட முடியாது. அப்போ என்ன நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது? அந்த இடத்தை அதிகமாக சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி ஒரு இடத்தை அதிகமாக சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் பொழுது சுத்தமாக வைக்க வேண்டிய, வர்ற பக்தர்களுக்கு தெய்வ அனுகிரகத்துக்காக வைக்க வேண்டியிருக்குன்னா, அதை செய்யக்கூடிய ஒரு அசுத்தமான ஒரு ஆள் அதை செய்ய முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அப்போ அதை சுத்தமான ஆள் தான் அந்த இடத்தை இன்னும் சுத்தமாகவும் ஒரு பியூரிட்டியாகவும் ஒரு பிரிஸ்டைன் பியூரிட்டின்னு சொல்றக்கூடிய ஒரு தெய்வீக ஒரு சுத்தத்தன்மையோட தூய்மையோடையும் உருவாக்க முடியும். அப்போ அந்த பர்சன், சார் நீ எல்லாத்தையெல்லாம் பண்ணேன் சார், நீ எல்லாத்தையெல்லாம் நான் பண்ணிட்டேன் சார், நீ காலில் எழுந்துச்சு நான் குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு ஷாம்பு போட்டுலாம் குளிச்சுட்டு வந்துட்டேன்னா அந்த சுத்தம் அப்படி வர்றதில்லை. அது தொடர்ச்சியாக சுத்தமாக இருக்க வேண்டியது. நேற்று தண்ணி அடித்தேன் சார், நான்வெஜ் சாப்பிட்டேன் சார், நீ காலில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு நான் அபிஷேகம் பண்ணிட்டேன் சார், குளிச்சுட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னா, சார் குளிச்ச உடனே அந்த அசுத்தம் போய் சுத்தம் வந்துருமானா இந்த தெய்வீகத்தன்மையில வர்றதில்லை. அதை மக்களும் நம்புறதில்லை. அப்போ காலங்காலமாக இந்த கடவுளை கோயிலில் இருக்கவங்க, கடவுள் பக்கத்தில் இருக்கவங்க அதிகமான சுத்தம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு வில்லேஜ் திருவிழாக்களை நீங்கள் பார்ப்பீங்க, அந்த ஒரு மாதம் எல்லாரும் விரதத்தில் இருப்பாங்க, கையில் காப்பு கட்டியிருப்பாங்க. வேற எந்த தப்பும் அவங்க மனசத்து அவங்களை தாண்டி போயிடக்கூடாதுக்காக தான் காப்பு வெளியூர்காரனுக்கு இல்லை. அந்த மாதிரி ஆளுங்களை டிஸ்டர்பும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கும் ஒரு காப்பு. இன்னொருத்தவங்க அசால்ட்டா வாங்க சாமி சரக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு காப்பு. அவங்க மனசையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த காப்பு. ஏன்னா ஒரு தெய்வ காரியத்துக்கு போறவங்க அந்த சுத்தத்தோட போகணும். அப்பதான் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும்போது அந்த சுத்தம் ஒரு தெய்வீக அந்த புனிதம் எல்லாத்துக்கும் வருங்கிற ஒரு அது ரேஷனலும் கூட உண்மையும் கூட. ஸோ அப்படி தான் இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ அர்ச்சகர்கள் கண்டிப்பாக சுத்தமாக தான் இருந்தாகணும். அந்த கோயில் ஆகும் அப்படி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இந்த கடவுள் நான்வெஜ் இல்லைன்னா நம்மளும் நான்வெஜ் இல்லை, அந்த கடவுள் நான்வெஜ்னா நம்ம நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம். அதை தான் அந்த கடவுள். ஏன்னா பக்தர்கள் அப்படித்தான் அவங்க பார்க்குறாங்க. ஆஞ்சநேயரே பிரம்மச்சாரியை தான் பார்ப்பாங்க, கிருஷ்ண பரமாத்மாவை ஒரு காதலுக்குரிய ஹீரோவா பார்ப்பாங்க பக்தர்கள். ஆஞ்சநேயரை போய் சாமி கும்பிடும்போது அங்க பக்கத்துல ஆஞ்சநேயர் மேரிட்டல் திருமண மையம் அப்படின்னு வைக்க முடியுமா? ஆஞ்சநேயர் திருமணம் வச்சா யாராவது பேர் பதிவாங்களா? ஆணோ பெண்ணோ? இது அமையாது, அந்த மாரி சரியா வராது. ஸோ அது என்ன, மக்களுடைய மனசுல இருக்கிற ஒரு பிக்சரைசேஷன், அது ஒரு கனெக்ட். அந்த கனெக்டை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு கோயிலுக்கு நம்ம ஒரு சாமியார்களாகவோ அர்ச்சராகவோ போலான்னு முடிவு பண்ணிட்டா நம்ம ஆசாபாசங்களை துறக்க வேண்டியது கட்டாயம். அதை திறந்தாக வேண்டும். அட்லீஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் நியூஸ் அந்த கோயிலோட மாண்பை கழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி ஒன்று இது ரொம்ப நாளாக ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க. இந்த புதுசாக கவர்மெண்ட்டுக்காக செலக்ட் பண்ணி வேலைக்காக வந்தவங்க பண்ணிடுவாங்க. அப்படிங்கும்போது இந்த கேள்வி இந்த பேப்பரில் பப்ளிஷ் ஆகும்போது நமக்கு என்ன விதமான சந்தேகங்கள் வருது? அப்போ அவங்க பக்தியை நம்ம கொஸ்டின் பண்ணுற மாதிரி வந்துருக்கு. அவங்க பக்திக்காக இந்த வேலைக்கு வந்தாங்களா, இல்லை வேலைக்காக சும்மா நானும் மந்திரத்தை படிச்சுட்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ யாரெல்லாம் உள்ள தூய்மையோடு இருக்கலாம், எல்லாரும் இறைவன் பக்கத்தில் போகலாம், அதில் ஒன்றும் மாற்றுறதில்லை. உள்ள தூய்மை, உடல் தூய்மை. ஒருவேளை அப்படி ஆயிருக்கக்கூடியவர்கள் அதிகமாக
அக்கறையோடு இருக்க வேண்டும். அதிகமான ஆர்வத்தோடு ஒரு 100 வருஷம் பண்ணுறவங்களோட நீங்கள் பல மடங்கு ஆர்வத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த விஷயம். இதை வந்து ஆதி காலங்களில் பல இடங்களில் பார்க்குறோம். ஒரு படத்தில் அழகாக காமிச்சிருந்தாங்க. ராமநாடு படத்தில் ஒரு பெண் வந்து ஒரு ஆணோட காதலிச்சிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. காதலிக்கும் போது சாமிக்கு யார் சாமி ஆடுறதுன்னு அந்த கோயிலை சூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த முறைக்கு எல்லாரும் நிற்கிறாங்க. இவர் நிற்கிறவர் வந்து நமக்கு சாமி வராது, நம்ம தான் காதலிச்சிட்டு இருக்கோம், கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறோம், ஆல்ரெடி குடும்ப பந்தத்தில் இருக்குமே அப்படின்னு இவர் வந்து சும்மா நிற்கிறாரு. ஆனால் இயற்கை என்ன சதி செய்யுது, அவருக்கு சாமி வந்துடுது, மிச்சம் 6 பேருக்கு வரல. அப்போ அவர் சாமியார் ஆயிடுறாரு. அவர் சாமியாரணும் அந்த காதலை தியாகம் பண்ண வேண்டியது, அந்த கல்யாணத்தை தியாகம் பண்ண வேண்டியது. ஆனால் எதுக்காக பண்ணுறாரு? சாமி அவரை சூஸ் பண்ணிடுறது, அவர் ஆட விரும்பாத ஒருத்தர் ஆடிடுறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு 300-400 வருஷமா நம்பிக்கை தொடர்ச்சியாக வந்து. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆதி காலங்களிலும் மக்கள் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இறைவனுக்கு பக்கத்தில் இருக்கவங்களும் தொடர்ந்து பண்ணணுங்கிறதான் என்னுடைய வேண்டுதலாக இருக்கிறது. அதில் தான் வந்து மக்களுக்கான அந்த பக்திக்குரிய விஷயங்கள், ஏன்னா நிறைய அவங்க தேடுதலோடு மக்கள் வரும்பொழுது அவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த கடவுள் தான் பண்ண போகிறார், நீங்கள் யாரும் பண்ண போகிறதில்ல, அர்ச்சகர் யாரும் பண்ண போகிறதில்ல, கடவுள் தான் அந்த உதவியை பண்ணணும். அட்லீஸ்ட் அந்த இடத்தை ரம்மியமாக திவ்யமாக இறைவனை வழிபடுறக்கூடிய இடமாக உகந்த இடமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.